கடவுள் உங்க கூட இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லணும். இது பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது என்னது அப்படின்னா, இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 50 வெள்ளி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 50 வெள்ளி யார் கொடுப்பா? யார்த்த கொடுப்பா? 1000 வெள்ளி 100 வெள்ளி எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிகிறவன் கட்ஸ் இருக்கிறவன் தான் அந்த காசு 50 வெள்ளி கொடுக்கும். ஒருத்தர் 100 வெள்ளி கொடுக்குறானா அவனுக்கு தெரியும் 1000 வெள்ளி எப்படி சம்பாதிக்கணும். ஒருத்தர் 1000 வெள்ளி கர்ப்பமா கொடுக்குறானா அவனுக்கு தெரியும் 10,000 வெள்ளி இப்படின்றதுக்குள்ள சம்பாதிச்சிருவேன். அந்த கட்ஸ் இருக்குல்ல, அதுவே தூக்கி அவனை மேல தூக்கி. ஆனா எவன் அதை கொடுக்க பயப்படுறானோ அவனுக்கு டெம்பரவரியா என்ன கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது பெர்மனன்ட் இல்லை. ஒரு நாள் அடிச்சு பிடிச்சி உட்கார வச்சு ஒரு கடவுள் இப்படின்றதுக்குள்ள கழிவு. அதனால நல்லது பண்ணுனா ஏன் அது கிஃப்ட் பண்ண சொல்றாங்கன்னா அதான் பவர் கிஃப்ட். நீங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள தானாலே அது ஒரு பெருசு நான் கொடுத்துருக்கேன் எனக்கு வராது அந்த நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் உங்களுக்கு அருவி மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன்.